ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்த ஒளிமின் விளைவு ஃபோட்டோஎலெக்ட்ரிக் எஃபெக்ட் என்பது இயற்பியல் உலகையே மாற்றிய ஒரு திருப்பம். இதை ஒரு எளிமையான கதை மூலம் பார்க்கலாம். ஒரு கிளப், ஒரு செக்யூரிட்டி மற்றும் ஒளித்துகள்கள். ஒரு பழைய கிளப் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அங்குள்ள எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான்ஸ் வெளியே செல்ல துடிக்கின்றன. ஆனால் கிளப்பின் வாசலில் ஒரு கண்டிப்பான செக்யூரிட்டி இருக்கிறார். அவர் ஒரு எலக்ட்ரான் வெளியே செல்ல வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட தொகையை எனர்ஜி நுழைவு கட்டணமாக கேட்கிறார். அந்த காலத்தில் விஞ்ஞானிகள் நினைத்தார்கள், வெளியே நிறைய பேர் வரிசையாக நின்று மெதுவாக தள்ளிக்கொண்டே இருந்தால் லோ இன்டென்சிட்டி லைட் எப்படியாவது ஒரு எலக்ட்ரான் வெளியே வந்துவிடும் என்று. ஆனால் அது நடக்கவில்லை. ஐன்ஸ்டீனின் அதிரடி யோசனை 1905 இல் ஐன்ஸ்டீன் ஒரு புதிய யோசனையைச் சொன்னார். ஒளி என்பது வெறும் அலை வேவ் மட்டுமல்ல, அது சிறிய ஆற்றல் பொட்டலங்களால் ஆனது. இதற்கு அவர் போட்டான்கள் ஃபோட்டான்ஸ் என்று பெயரிட்டார். கதையின்படி நட்சத்திரக்குறி ஒவ்வொரு போட்டானும் ஒரு தனிநபர் போல. நட்சத்திரக்குறி அவர்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் எனர்ஜி இருக்கும். நட்சத்திரக்குறி ஒரு போட்டான் வந்து ஒரு எலக்ட்ரானிடம் தன் பணத்தை கொடுக்கும். கதை மாந்தர்களின் விதிமுறைகள். நட்சத்திரக்குறி சிவப்பு ஒளி குறைந்த ஆற்றல். 1 பில்லியன் சிவப்பு நிற போட்டான்கள் வந்தாலும் செக்யூரிட்டி கேட்கும் தொகையை விட ஒரு போட்டானிடம் இருக்கும் பணம் குறைவு என்பதால் எந்த எலக்ட்ரானும் வெளியே போக முடியாது. இது அதிக நேரம் காத்திருந்தாலும் மாறாது. நட்சத்திரக்குறி ஊதா ஒளி அதிக ஆற்றல். ஒரே ஒரு ஊதா நிற போட்டான் வந்தாலும் போதும், அதனிடம் அதிக பணம் இருக்கும். அது பட்டவுடன் எலக்ட்ரான் செக்யூரிட்டியிடம் கட்டணத்தை கட்டிவிட்டு ஜாலியாக வெளியே ஓடிவிடும். நட்சத்திரக்குறி வேகம் போட்டானிடம் செக்யூரிட்டி கேட்டதை விட அதிக பணம் இருந்தால் மீதமுள்ள பணத்தை வைத்துக்கொண்டு எலக்ட்ரான் மிக வேகமாக ஓடும். கைனெடிக் எனர்ஜி. ஐன்ஸ்டீன் சொன்ன சூத்திரம். ஐன்ஸ்டீன் இதை ஒரு அழகான சமன்பாடாக மாற்றினார். ஏ சமன் எச் நியூ சமன் ஃபை கூட்டல் கே அடிக்கோடு மார்க்ஸ். இங்கு நட்சத்திரக்குறி ஹெச் நியூ போட்டானின் மொத்த ஆற்றல். நட்சத்திரக்குறி ஃபை வார்க் ஃபங்க்ஷன் செக்யூரிட்டி கேட்கும் குறைந்தபட்ச கட்டணம். நட்சத்திரக்குறி கே அடிக்கோடு மார்க்ஸ் எலக்ட்ரான் வெளியே ஓடும் வேகம் இயக்க ஆற்றல். இதன் முக்கியத்துவம் என்ன? இந்த கண்டுபிடிப்புக்காகத்தான் ஐன்ஸ்டீனுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. இன்று நாம் பயன்படுத்தும் சோலார் பேனல்கள், டிஜிட்டல் கேமராக்கள் மற்றும் தானியங்கி கதவுகள், ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் அனைத்தும் ஐன்ஸ்டீனின் இந்த கதை மூலம் உருவானவைதான். இந்த தியரியில் இருக்கும் போட்டான் பற்றி இன்னும் விரிவாகவோ அல்லது அதன் கணித சமன்பாடுகளை பற்றியோ நான் விளக்க வேண்டுமா?